வணக்கம் அண்ணா. உங்க கடை பேரு மற்ற என்னென்ன நாட்டு காய்கறி வந்து யுவராஜோட கடைங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிழங்கு வெரைட்டி வச்சுருக்காங்க. என்ன கிழங்கு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா கருமஞ்சள் வச்சுருக்காரு. ரெண்டாவது லக்னாங் மஞ்சள் வச்சுருக்காரு. கொடியூரில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கருமஞ்சள் தான். இது வந்து ஃபேஷியலுக்காக யூஸ் பண்ணுற வெள்ளை மஞ்சள், மா இஞ்சி. இதில் கஸ்தூரி மஞ்சள் பொடி, வயநாடு கஸ்தூரி மஞ்சள் பொடி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சீடு வந்து நம்மக்கிட்ட வந்து எத்தனை வகையான விதைகள் இருக்கு. இதில் வந்து கத்திரிக்காய் வெரைட்டி வரைக்கும் வந்து ஒரு 40 வெரைட்டி இருக்குதுங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வெரைட்டி இருக்குதுங்க. மிளகா வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 வெரைட்டி டீமில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பூசணிக்காய் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வெரைட்டிக்கு மேலே இருக்குதுங்க. அதுக்கப்புறமா சுரக்காய் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 60 வெரைட்டி இருக்குதுங்க. கீரை வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வெரைட்டி இருக்குதுங்க. மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 வெரைட்டி இருக்குதுங்க. கீரையில் ஒரு தண்டுக்கீரை வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. பாவக்காய் விதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வெரைட்டி இருக்குதுங்க. இதுதாங்க இப்போதைக்கு நம்ம ஸ்டாலில் போயிடுது. மற்றபடி கிழங்கு வெரைட்டி எல்லாம் வந்து கொல்லிமலை இஞ்சியும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் அவைலபிளா இருக்குங்க. இது எந்தெந்த காய்கறிகள் எந்தெந்த பட்டத்துல போடுங்க? காய்கறி பட்டம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆடி பட்டம் தான். கிழங்கு பட்டம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சித்திரை வைகாசி தான். இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. மற்றபடி கொஞ்சம் நிழல் சார்ந்த பகுதிகள், நிழல் சார்ந்தது பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகா வெரைட்டிலாம் சிலது நிழல் சார்ந்து பகுதியளவு நிழல் பகுதியளவு வெயில்ன்ற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த நெய் மிளகா, அதுக்கப்புறமா பிளாக் கோப்ரா, கருப்பு மிளகா இதெல்லாம் சொல்லலாம். அதே போல இந்த தக்காளி வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வெரைட்டி, செடியும் இருக்குது கொடி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடுல வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் ரொம்ப உகந்த ஒரு பட்டம். ஆமாங்க. இது ஆன்லைன்ல வாங்க முடியுமா? பாக்குறவங்க யாருன்னா வேணும் அப்படின்னு சொன்னா வாங்கலாங்க. ஆன்லைன்லயும் வாங்கலாங்க. இந்த இஞ்சி வகைகள் பொறுத்த அளவுக்கு இது எந்த பட்டத்துல வரும்? அதுதாங்க சித்திரை வைகாசி. கிழங்குகளான பட்டம் எப்பவுமே பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி தான். இதுக்கும் நிழல் சார்ந்த இடம் இருக்கு. இது வந்து வெயில் சார்ந்துதான். எல்லாமே வெயில் சார்ந்துதான். இதுக்கெல்லாம் நிழல் தேவையில்லை. வெயில் சார்ந்துதான். கொடியூர்ல 2 வகை இருக்கா? இது வந்து அடிக்கிழங்குங்க கொடியூர்ல. இது வந்து பூமிக்கு கீழவும் காய்க்கும் மேலையும் காய்க்குங்க. ரெண்டாவது வந்து இது அடிக்கிழங்குங்க. இங்க ஏதோ ஒரு பொடி வச்சிருக்கீங்க. இது வந்து கஸ்தூரி மஞ்சளுங்க. அதுதான் பாக்கெட்ல இருக்குங்க. கஸ்தூரி மஞ்சள் பவுடரா பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. இது கொல்லிமலை இஞ்சி. கொல்லிமலை இஞ்சிங்க. இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா தாம்பூல பை அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறோங்க. அதுவும் கொடுக்குறோங்க. நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நம்பர் இருக்குதுங்க. அகரநிலம் நத்தேரியிலிருந்து. இப்போ ஒரு பாக்கெட் கொடுக்குறீங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் எத்தனை விதைகள் வந்து? அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கலந்து கொடுப்போம். தாம்பூலம்னும் போது எல்லாமே கலந்து வந்துடும். ஒவ்வொரு குழியும் போடுற மாதிரி உங்களுக்கு வந்து 5லேருந்து 10 விதை அந்த மாதிரி மிக்ஸ்அப்பில் வரும். தனியாக வாங்கும்போது நீங்கள் அது ஒவ்வொரு வெரைட்டிக்கும் தகுந்த மாதிரி 8லேருந்து 10, 10லேருந்து 40, 40லேருந்து வெண்டைக்காய் வெரைட்டி பார்த்தீங்கன்னா 40 வெரைட்டி வந்துடும். மிளகாய் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60 விதை வந்துடும். தக்காளி வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 விதை வந்துடும். கொடி வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை குடலை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 விதை அந்த மாதிரி ரேஞ்ச். இந்த விதைகள்லாம் விளைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் எதனா கொஞ்சம் ஊற வச்சு பண்ணணுமா இல்லை அப்படியே? இல்லை, நீங்கள் அப்படியே பண்ணலாங்க. அப்படியே விரைச்சிக்கலாம். ஆமாம். நன்றி சார். நன்றி.